Hi friends, welcome to lmtechs technical and technologies. Okay friends, நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க கம்மிங் வீடியோஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி தான் டீடைலா பார்த்துட்டு இருக்கோம். சேம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ லூப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி while and do while loops வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணனும் and எப்படி process ஆகுது அப்படிங்கறது எல்லாமே டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம for loop பத்தி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ for loop வந்து பாத்தீங்கன்னாக்க ஒன் டைப் லூப்பிங் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படினு சொல்லுவோம். அதாவது என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம அதாவது லூப்புக்குள்ள இருக்க அந்த பாடி செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனை செக் பண்ணும். சோ அத வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ ஒரு ஸ்டேட்மென்ட் நமக்கு இந்த லூப்புக்குள்ள இருக்க ஸ்டேட்மென்ட் நமக்கு நடக்கணும் அப்படினா அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் நடக்கும் फ्रेंड्स. ஓகேங்களா? சோ இன் கேஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படினாக்கா அந்த லூப்பை விட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் ஆயிடும். ஓகேங்களா? சோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கனாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஸ்டார்ட் எண்ட் ப்ராசஸ் இது மூணு விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லூப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும் அப்படிங்கறத நான் சொல்லிருந்தேன். சோ இப்போ while loop பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் இன்ஸ்டலேஷன்ல கொடுப்போம் and வந்து பாத்தீங்கன்னாக்க process வந்து லூப்பிங் குள்ள கொடுப்போம். சோ கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா while க்கு பக்கத்துல கொடுப்போம். சோ அது do while னாக்க கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா எண்ட்ல கொடுப்போம். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதோட லொகேஷன்ஸ் அத நம்ம கண்டிஷன் எங்க பிளேஸ் பண்றோம் and வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எங்க கொடுக்கிறோம் process எங்க கொடுக்கிறோம் அப்படிங்கற லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறும். பட் வந்து பாத்தீங்கன்னா for loop பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத வந்து ஒரு சீக்வென்ஸா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா for loop யூஸ் பண்ண forங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணும் and வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் அதாவது இனிஷியலைசேஷன்ங்கிறது அந்த லூப் வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லூப் வந்து எனக்கு 1ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படினாக்க நம்ம அந்த இனிஷியலைசேஷன் அது எப்ப ஸ்டார்ட் ஆகணும்ங்கற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல சொல்லணும். தென் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன். சோ அதாவது இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் கண்டிஷன். சோ எப்பலாம் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கோ அப்ப மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா லூப் ரன் ஆகும். சோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படினாக்க இந்த ஃபார் லூப்பை விட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் ஆயிடும். தென் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமென்ட் ஆர் டிக்ரிமென்ட். சோ அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அது process வைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம process ஒன்னு இன்கிரிமென்ட் பண்ணும் இல்ல டிக்ரிமென்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ இப்போ இதே வந்து எனக்கு 1 to 5 டைம்ஸ் ரன் ஆகும்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல இன்கிரிமென்ட் process தான் பண்ணும். இதே எனக்கு 10 to 1 வரைக்கும் ரன் ஆகுனா சோ ரிவர்ஸ் process ரிவர்ஸ்ங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிக்ரிமென்ட் process பண்ணிக்கலாம். ஓகேங்களா फ्रेंड्स? சோ அப்ப இந்த for loop பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் கொடுக்கணும் and கண்டிஷன் கொடுக்கணும் and வந்து பாத்தீங்கன்னாக்க process கொடுக்கணும். சோ அதாவது இன்கிரிமென்ட் ஆர் டிக்ரிமென்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணனும். சோ இத வந்து பாத்தீங்கன்னா for loop கான சின்டாக்ஸ் फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, நம்ம for loop யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரோகிராம் போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, நான் ப்ரோகிராம் போடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்க டர்போ C++ ஓபன் பண்ணிட்டேன். தென் வந்து பாத்தீங்கன்னாக்க ப்ரோகிராம் போடுறதுக்காக நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, நான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிட்டேன். தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நான் என்ன ப்ராசஸ் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற லிமிட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா for loop யூஸ் பண்ணி பண்ண போறேன். ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க சோ for loop பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூப்பிங்லேயே கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரு வேரியபிளும் எண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இ அப்படிங்கிற ஒரு வேரியபிளும் நான் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங் அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணுற மாதிரி போட போகிறேன். ஸோ /n என்டர் த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஸோ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான் மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டேன். தென் scanf %d %d. ஸோ 1 for எஸ், அதாவது எஸ் மீன்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ மீன்ஸ் எண்டிங். ஸோ நான் ஸ்டார்டிங் எண்டிங் கெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார் லூப் ரன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபார் யூஸ் பண்ணால் ஃபாருங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். தென் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லூப்பை ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ராசஸ்க்காக ஓகேங்களா? ப்ராசஸ்க்காக நான் ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஓகேங்களா? ஸோ எஸ் மீன்ஸ் ஸ்டார்டிங். ஸோ ஐ வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஐ <= எண்டு. ஸோ ஐ வந்து எப்போ எண்டு அச்சீவ் பண்ணுதோ ஸோ அது வரைக்கும் ப்ராசஸ் ஆகணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5ன்னு கொடுக்குறேன். ஸ்டார்டிங் எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு கொடுத்தேன்னா ஸோ ஸ்டார்டிங் எனக்கு 5ன்னு எடுத்துக்கும். ஸோ 5 எடுத்துகிட்டு 10ஓட கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த நம்பரை ஜஸ்ட் வந்து அதாவது எனக்கு வந்து ஐயில் என்ன நம்பர் வருதோ ஸோ அந்த நம்பரை நான் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 அண்டு எண்டில் 10னா ஸோ எஸ் ஐ வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு இனிஷியலைஸ் ஆகிக்கும். ஸோ இனிஷியலைஸ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் 10 இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ 5 <10 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூவாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே போயிட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ங்கிறது 6ஆக மாறும். தென் 6 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ அப்பயும் ட்ரூ
ஸோ எனக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்து 7 இன்க்ரிமெண்ட் ஆகும், 7 வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 10. ஸோ கண்டிஷன் ட்ரூ டிஸ்பிளே ஆகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ எனக்கு 10 ஆகுதோ, ஐ வந்து எப்போ 10 ஆகுதோ, ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எனக்கு கண்டினியூஸாக நடக்கும். ஸோ ஐ வந்து பார்த்திங்கனாக்கா 11 மாறும்போது எனக்கு இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார் லூப் வந்து குவிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுற பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் 5ன்னு கொடுக்குறேன் அண்ட் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டார்டிங் வேணாலும் கொடுக்கலாம் அண்ட் என்ன எண்டிங் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. நான் 2 to 7 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 2 to 7 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சீக்வன்ஸாக பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஃபார் லூப் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி போடுறது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரிண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாஸ்க். ஸோ நீங்கள் இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிட்டே இருங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம எந்த டேபிள் கேட்குறோமோ அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 to 10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபார்மேட்லேயே வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார்மேட் நமக்கு எப்படி இருக்கும் அதே ஃபார்மேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கான லாஜிக் அண்ட் ப்ரோக்ராம் எப்படி போடுறதுங்கிறத நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நான் கமிங் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.